இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 முதல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம், மேலும் 6 முதல் 8 முடிய வசனங்கள். அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், மக்கள் கூட்டத்தை கண்டு இயேசு ஆண்டவர் அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார். பரிவு என்பது ஒரு மனிதனுடைய உணர்வை புரிந்து கொள்ளுதல். உணர்வின் அடிப்படையிலே ஒரு மனிதனை புரிந்து கொண்டு அவனுக்கு தேவையானதை செய்தல். நல்ல சமாரியன் என்னும் உவமையிலே பார்க்கிறோம், அடிபட்டு கிடந்த அந்த மனிதனுக்கு நல்ல சமாரியன் ஓடோடி சென்று உதவி செய்கிறார். இங்கே நல்ல சமாரியன் பரிவுள்ளம் கொண்டவர் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த அடிபட்டு கிடக்கக்கூடிய மனிதன் யாரென்றே தெரியாது. ஆனால் அவனுக்கு என்ன உதவி தேவை என்பதை இந்த சமாரியர் உணர்ந்து கொள்கிறார். அதுதான் பரிவு. அதேபோல எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்த நிலையிலே கருத்தாங்கி இருக்கிறாள். அவளுக்கு உதவி வேண்டும் என்று அன்னை மரியாளிடத்திலே வந்து கேட்கவில்லை. ஆனாலும் அவள் கருத்தாங்கி இருக்கிறாள் என்பதை வான தூதர் வழியாக அறிந்த அன்னை மரியாள், அவருக்கு என்னுடைய உதவி தேவைப்படும் என்று சொல்லி மலை நாட்டிற்கு விரைந்து சென்று அவருக்கு உதவி செய்தார். அவரோடு தங்கியிருந்து அவருக்கு பணிவிடை செய்தார். இதுதான் பரிவு உள்ளம். ஆண்டவர் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அந்த பரிவு அதிகமாய் இருப்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம்.
எல்லோரும் இயேசுவின் போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். போதனை முடிந்து விடுகிறது. அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டும். அப்படியே அவர்கள் திரும்பிச் சென்றால் அவர்களுடைய பயணத்திலே பசியினால் அவர்கள் மயக்கமுறக்கூடும் என்று பரிவுள்ளம் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு உணர்ந்து பசியோடு இருந்த அந்த பிள்ளைகளுக்கு வயிறார உணவு கொடுத்து அனுப்புகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தொழுகை கூடங்களிலே கற்பித்து வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் நற்செய்தியை பறைசாற்றுகிற பொழுது பரிவுள்ளத்தோடு நோய்களை குணப்படுத்துகிறார். எல்லா விதமான நோய்களிலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆயரில்லாத ஆடுகளைப் போல் அவர்களை இருப்பதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று சக மனிதரின் உணர்வை புரிந்து கொண்டு பரிவோடு நம்மால் செயல்பட முடிகிறதா? நம்மிடத்திலே பரிவு இருக்கிறதா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். கேட்கின்றவர்களுக்கே பல நேரங்களில் நம்மால் உதவி செய்ய முடியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் நாம் ஒரு மனிதனின் உணர்வை புரிந்து கொண்டு எப்படி உதவி செய்வது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் கடன் கேட்பவர்களிடத்தில் நீங்கள் மனம் கோணாதீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் உள்ளம் புண்படும்படியாய் எதையும் செய்து விடாதீர்கள். அவர்கள் முகம் கோணும்படியாய் எதையும் செய்து விடாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கேட்பவர்களுக்கெல்லாம் அவர் கொடுத்தார். அவர் பரிவுள்ளத்தோடு அவர்களுக்கு தேவை என்ன என்பதை உணர்ந்து நிறைவேற்றி கொடுத்தார். அவரை போல நாமும் இருப்போம். ஏனென்றால் அவருடைய சீடர்களாக நாம் ஒவ்வொருவரையும் அவரிடத்திலே அவர் வரவழைத்து தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் நம் ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். தீய ஆவிகளை ஓட்டுங்கள். கெட்ட எண்ணங்கள், வெறுப்புகள், கோபங்கள், சுயநலங்கள், எல்லா தீய ஆவிக்குரிய காரியங்களையும் உங்களிடமிருந்து அகற்றுங்கள். தூய ஆவிக்குரிய மனிதராய் உங்களை நீங்கள் நிரப்புங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம் மத்தியில் வர இருக்கிறார். நாம் நோயாளர்களை குணப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். கொடையாக பெற்றிருக்கிறோம். இலவசமாக பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் இலவசமாகவே நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு பகிர்ந்தளிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. பரிவு கொண்ட எங்கள் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, மீட்பரே, மெசியாவே, இதோ ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருந்த மக்களின் மீது பரிவு கொண்டு உம்மை தேடி வந்த நோயாளர்களை எல்லாம் நீர் குணப்படுத்தினீரே. இதோ எங்கள் இல்லங்களில், மருத்துவமனைகளில் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு குணப்படுத்தும். இதோ அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே,
படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்கள் கல்வியில், ஒழுக்கத்தில், அறிவில் சிறந்து வளர வேண்டும். பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கும் உகந்த பிள்ளைகளாய் வளர்த்தெடுப்பீராக. அவர்கள் படிக்கக்கூடிய இடங்களிலே அவர்களை நீரே பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய உழைப்பையும் நீர் ஆசீர்வதியும். உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை, முன்னேற்றத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும், தீய சக்திகளின் நாட்டங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். இதோ இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பத்தையும் இயேசுவே நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்றே அவர்கள் விரும்பிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பதாக. எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே அந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் இடம் கொடுப்பீராக. இந்த நாள் வெற்றியின், ஆசீர்வாதத்தின், மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் இயேசு ஆண்டவரே, உம் வழியாக தந்தையே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.